வணக்கம். அச்சச்சோ அகராதியில ஜி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டா ஜிஎஸ்எம் அப்படிங்கிறது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இதோட அர்த்தம் வந்து என்னன்னா, உலக செல்பேசி தொடர்பகம் தான் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். அடுத்ததா கேபரேஜ் அப்படின்னா கெட்டி துணி, கெட்டியான துணியை வந்து கேபரேஜ்னு சொல்றாங்க. கரட்டு துணி அப்படின்னு சொல்றாங்க. கேபரேஜ் அப்படின்னா கெட்டி துணி அண்ட் கரட்டு துணி. அடுத்ததா கேபர்டைன் அப்படின்னா மலை காப்புடை தான் என்னது கேபர்டைன் அப்படின்னா மலை காப்புடை. அடுத்ததா கேப்லர் அப்படின்னா வாயாடி பொண்ணா வாயாடிய கேப்லர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கேபலி அப்படின்னா வரி தீர்வை தான் கேபலி. அடுத்ததா கேபிள் அப்படிங்கிறது கூம்புக்கூரை. கூம்புக்கூரை. கேபிள் மவுல்டிங் அப்படின்னா மஞ்சடைப்பு வார்ப்படம் தான் கேபிள் மவுல்டிங். கேபிள் அப்படின்னா கூம்புக்கூரை. கேபிள் மவுல்டிங் அப்படிங்கிறது மஞ்சடைப்பு வார்ப்படம். கேபி அப்படின்னா பேதை. கேட் அப்படின்னா வீணலைவு. கேட் அப்படிங்கிறது வீணலைவு. கேடபவுட் அப்படிங்கிறது திரியுனர். கேடுனா வீணலைவு, வீணா அலைகிறது கேட் அபவுட் அப்படின்னா திரியுனர். அடுத்ததா கேட்ஃப்ளை அப்படின்னா குருட்டிகி. குருட்டிகி. கேஜெட் அப்படிங்கிறது சிறு பொறி அமைப்பு. துணை கருவி தான் என்னது கேஜெட் அப்படிங்கிறது. சிறு பொறி அமைப்பு, துணை கருவி. அடுத்ததா கேட் வால் அப்படின்னா கருவால் வாத்து தான் கேட் வாலாமா. அடுத்ததா கேட் சூக்கரி அப்படின்னா முன்வழக்கு சொல். அப்படிங்கிறது முன்வழக்கு சொல். கேட் சூக்ஸ் அப்படிங்கிறது புரளி பொய்ச்செய்தி தான் என்னது கேட் சூக்ஸ்னா புரளி பொய்ச்செய்தி. கேட் சூக்கரி அப்படிங்கிறது முன்வழக்கு சொல். அடுத்ததா கேஃபி அப்படிங்கிறது பெருந்தவறு. அப்படின்னா பெருந்தவறு. இங்கே கேபி அப்படின்னா பேதை. இங்கே கேஃபி அப்படின்னா பெருந்தவறு. அடுத்ததா கேஃபர் அப்படின்னா மேலாளர் முது மின் வினைஞர். கேக் அப்படின்னா சட்டமன்றத்தில் பேச்சு நிறுத்த ஆணை. வாயடைப்பு வாய் திறந்தவாறு இருக்க பல் மருத்துவர். இடும் பொறி. அதாவது கேக் அப்படிங்கிறது பொதுவாக பேச்சு நிறுத்த ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வாயடைப்பு வாய் திறந்தவாறு இருக்க பல் மருத்துவர் வந்து இடும் பொறியை வந்து கேக்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பகடி. இதெல்லாமே வந்து இதுனா கேக் அப்படிங்கிறது. அடுத்ததாக கேக் மேன் அப்படின்னா நாடக இடைநேர பகடியர் வந்து யாருன்னா கேக் மேன். கேக் ரெயின் அப்படிங்கிறது பரிக்கடிவாள வார் தான் கேக் ரெயின் அப்படிங்கிறது. அடுத்து கேஜ் அப்படிங்கிறது அடைகு பொருள். அடுத்ததாக கேஜர் அப்படிங்கிறது வாயடைப்போன். கேகர்ஸ் அப்படிங்கிறது மேற்கட்டி ஆதாரங்கள். அப்படின்னா மேற்கட்டி ஆதாரங்கள் தான் கேகர்ஸ் அப்படிங்கிறது வாயடைப்போன். கேகர்ஸ் அப்படிங்கிறது மேற்கட்டி ஆதாரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி, மன்னிச்சிருங்க. அடுத்ததாக கேகிள் அப்படிங்கிறது வாத்துக்கூட்டம். வாத்துக்கூட்டம். கெய்ச்சி அப்படிங்கிறது மனமகிழ்வு. கெய்லி அப்படின்னா மகிழ்ச்சியாக. கெயின் அப்படின்னா ஊதியம், பலன் தான் கெயின் அப்படிங்கிறது ஊதியம், பலன். கெயின்சே அப்படின்னா எதிர். கெயின்னா ஊதியம், பலன். கெயின்சே அப்படின்னா எதிர். கெயின்ஃபுல் அப்படிங்கிறது தேட்டமுள்ள, பயனுள்ள தான் என்னது கெயின்ஃபுல். அடுத்ததாக கெயின்சே அப்படிங்கிறது முரண்படுகிற. கெயின்சேனா முரண்படுகிற. கெய்சி அப்படிங்கிறது சிறப்பு வெற்றி பெறு. கெய்ட் அப்படிங்கிறது நடப்பது. கெய்டர் அப்படின்னா காலுறை. கால்பால் அப்படிங்கிறது தோழி. தோழி. காலா அப்படின்னா கொண்டாட்ட உடை. காலா டே அப்படின்னா விழா நாள். காலானா கொண்டாட்ட உடை, காலா டேனா விழா நாள். கேலக்டோமீட்டர் அப்படின்னா பால் இயல்பு அளவி தான் கேலக்டோமீட்டர். கேலண்டி ஷோ அப்படின்னா பொம்மை நிழலாட்டம். அப்படிங்கிறது பொம்மை நிழலாட்டம். கேலசிக்ஸ் அப்படின்னா விண்மீன் திரள்கள். விண்மீன் திரள்கள். கேலசி அப்படிங்கிறது தொகுதி, விண்மீன் கூட்டம். வெள்ளி வீதி தான் எனது கேலசிஸ்னா விண்மீன் திரள்கள். அடுத்ததாக கேலி அப்படின்னா கடுங்காற்று, சூறாவளி, புயற்காற்று தான் எனது கேலி வார்னிங் அப்படின்னா கடுங்காற்று எச்சரிக்கை. கேலி அப்படின்னா தலைக்கவச உரு தான் கேலி. அடுத்ததாக கேலிமேட்டியஸ் அப்படின்னா புரியாத பேச்சு. கேலிமேட்டியஸ்னா புரியாத பேச்சு தான் கேலிமேட்டியஸ். அடுத்ததாக கால் டக்ட் அப்படிங்கிறது பித்த நீர் குழாயை கால் டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் சிக்னஸ் அப்படின்னா கடற்காய்ச்சல். என்னது கடற்காய்ச்சல். அடுத்ததாக கேலண்ட் அப்படிங்கிறது துணி உடையோன் பெருவீரன் பழக இனியன் தான் யார் கேலண்ட். துணி உடையோன் பெருவீரன் பழக இனியன். கேலண்ட்னஸ் அப்படிங்கிறது பெருவீரம், நடை, நயப்பண்பு தான் கேலண்ட்னஸ். கேலண்ட் அப்படின்னா துணிவுடையோன் துணிச்சலாக இருக்கிறவங்கள கேலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பெருவீரன் பழக இனியன். கேலண்ட்னஸ் அப்படிங்கிறது பெருவீரம், நடை, நயப்பண்பு. அடுத்ததாக கேலியன் அப்படின்னா பெருங்கலம். கேலரியா அப்படின்னா தொகையங்காடி. கேலியன்னா பெருங்கலம், கேலரியானா தொகையங்காடி. கேலரி அப்படிங்கிறது கூடம், நிலவரை வழி, படிமேடை. கேலரி அப்படின்னா கூடம், நிலவரை வழி, படிமேடை. அடுத்ததாக கேலரி கார்டு அப்படிங்கிறது மேடை காவலர் வந்து கேலரி கார்டு. கேலி அப்படிங்கிறது களச்சமையலறை.
கேலி லாக் அப்படின்னா அச்செழுத்து பிடிப்பான் தான் கேலி லாக். கேலி ப்ரெஸ் அப்படிங்கிறது பார்வைப்படி அச்சு இயந்திரம், பார்வைப்படி அச்சு இயந்திரம் கேலி ப்ரெஸ். கேலி ப்ரூப் அப்படிங்கிறது கேலி ப்ரூப்னா பதிப்பு மெய்ப்பு தான் என்னது கேலி ப்ரூப். கேலி ரேக் அப்படின்னா அச்செழுத்து தட்டெடுக்கு தான் என்னது கேலி ரேக். கேலி ரேக் அப்படிங்கிறது அச்செழுத்து தட்டெடுக்கு. கேலி ஸ்லேவ் அப்படிங்கிறது குற்றவாளி. கேலி ஸ்லேவ்னா குற்றவாளி. கேலியாம்பிக்ஸ் கேலியாம்பிக்ஸ் அப்படிங்கிறது செய்யுள் வகை. கேலியாம்பிக்ஸ் செய்யுள் வகை. கேலி கேலி கேஸ்கின்ஸ் கேலி கேஸ்கின் அப்படின்னா கார் சட்டை. கேலி காஸ்கின் அப்படிங்கிறது கார் சட்டை. கேலி மாவ் கேலி மாவ்ஃப்ரை கேலி மாவ்ஃப்ரை அப்படிங்கிறது பல கலவை. கேலி மாவ்ஃப்ரை அப்படின்னா பல கலவை. கேலியோ அப்படின்னா மகிழ்வு மாந்தன். கேலியோனா மகிழ்வு மாந்தன். கேலியோட் அப்படின்னா சிறை கப்பல். கேலியோனா மகிழ்வு மாந்தன். கேலியோட்னா சிறை கப்பல். கேலிவெண்ட் அப்படின்னா விண் சுற்றல். கேலிவெண்ட் விண் சுற்றல். கேலோன் அப்படின்னா கொள்ளளவு. கலோன் அப்படின்னா கேலோன் அப்படின்னா கொள்ளளவு. கேலூப் கேலூப் கேலோப் அப்படின்னா 4 கார் பாய்ச்சல் தான் என்னது கேலோப். கேலோப் அப்படிங்கிறது 4 கார் பாய்ச்சல். 4 கார் பாய்ச்சல் வந்து கேலோப். கேலோன்னா கொள்ளளவு. கேலூப் அப்படின்னா 4 கார் பாய்ச்சல். கேலோபெய்ட் அப்படிங்கிறது நாட்டு நடனம். கேலோபெய்ட் அப்படிங்கிறது நாட்டு நடனம். கேலோப்பர் அப்படின்னா விரைவாக செல்பவர். கேலோவே அப்படின்னா துள்ளோட்ட வழி. துள்ளோட்ட வழி தான் என்னது கேலோவே. துள்ளோட்ட வழி. அடுத்ததாக கேலவுஸ் அப்படிங்கிறது தூக்குமேடை. கேலவுஸ் அப்படின்னா தூக்குமேடை. கேலோவே அப்படின்னா துள்ளோட்ட வழி. கேலவுஸ் அப்படிங்கிறது தூக்குமேடை. கேலவுஸ் ட்ரீ அப்படின்னா தூக்கு மரம். கேல்ஸ்டோன் அப்படின்னா பித்தப்பை. கேல்ஸ்டோன் அப்படிங்கிறது பித்தப்பை. கேல்ஸ்டோன் கால்ஸ்டோன் அப்படிங்கிறது பித்தப்பைக்கல். பித்தப்பைக்கல் ஸ்டோனுனா கல். கால்ஸ்டோன் அப்படின்னா பித்தப்பைக்கல். கால்ஸ்டோன் கோலிக் அப்படிங்கிறது பித்தக்கல் வயிற்று வலி. அடுத்தது கேலூட் அப்படின்னா வியப்பானவர். வியப்பானவரை கேலூட்னு சொல்கிறாங்க. கேலோப் அப்படிங்கிறது நடன வகை. இங்கே கேலோப் அப்படின்னா 4 கார் காய்ச்சல். இங்கே கேலோப் அப்படிங்கிறது நடன வகை. அடுத்ததாக கால்சின் அப்படிங்கிறது பளிங்குத்தாள். பளிங்குத்தாள். கால் லம்ப் அப்படிங்கிறது குழப்பநடை. கால்சைன் அப்படிங்கிறது பளிங்குத்தாள். கால் லம்ப் அப்படின்னா குழப்பநடை. கால்வானிக் பெல்ட் அப்படிங்கிறது இடுப்பு கச்சை தான் கால்வானிக் பெல்ட். அடுத்ததாக கால்வானிக் கரோஷன் அப்படிங்கிறது மின்னியக்க அரிமானம் தான் கால்வானிக் கரோஷன். கால்வானிக் பைல் அப்படின்னா சேமக்கலம். கால்வானிக் பைல் அப்படிங்கிறது சேமக்கலம். கால்வனைஸ்ட் அயான் அப்படிங்கிறது துத்தநாகம் பூசப்பட்ட இரும்பு தான் கால்வனைஸ்ட் அயான். கால்வனிசம் அப்படின்னா மின்னியக்கம். கேல்வனைஸ்டு சீட்ஸ் அப்படிங்கிறது நாகப்பூ தகடுகள் தான் கேல்வனைஸ்டு சீட். அடுத்ததாக கேல்வனோகிராஃபி அப்படின்னா செதுக்கு வேலை. கேல்வனோகிராஃபி அப்படிங்கிறது செதுக்கு வேலை. கேல்வனோமீட்டர் அப்படின்னா மின்னறி கருவி தான் கேல்வனோமீட்டர். கேல்வனோ பிளாஸ்டி அப்படின்னா மாலைப்பூச்சு. கேம்பல் அப்படின்னா பந்தயம். கேல்வனோ பிளாஸ்டிங்கிறது மாலைப்பூச்சு. கேம்பல்னா பந்தயம். கேம்பியான் ஃபீவர் அப்படிங்கிறது உறக்க காய்ச்சல். கேம்பியான் ஃபீவர் உறக்க காய்ச்சல். கேம்பியர் அப்படின்னா பதச்சாறு மூலிகைச்சாறு. கேம்பியர்னா பதச்சாறு மூலிகைச்சாறு. கேம்பிஸ்ட் அப்படிங்கிறது இசைக்கருவி வாசிப்பவர். கேம்பல் அப்படின்னா சூதாட்டம். கேம்பல்னா சூதாட்டம். கேம்பல் அவே அப்படின்னா சூதாட்ட இழப்பு. அடுத்ததாக கேம்ப்ளர் அப்படின்னா சூதாடி. கேம்பிளிங் அப்படிங்கிறது சூதாடுதல். கேம்போல் அப்படின்னா குதியாட்டம் துள்ளாட்டம் தான் கேம்போல். கேம் அப்படிங்கிறது விளையாட்டு. கேம்னா விளையாட்டு. கேம் பேக் அப்படின்னா வேட்டைப்பை. கேம்னா விளையாட்டு. கேம் பேக் அப்படிங்கிறது வேட்டைப்பை. கேம் கீப்பர் அப்படின்னா காட்டுயிர் காவலர் தான் கேம் கீப்பர். கேம் ப்ரெசர்வ் அப்படிங்கிறது வேட்டை காவற்காடு. கேம் ப்ரெசர்வ் அப்படின்னா வேட்டை காவற்காடு. கேம் ரூல்ஸ் அப்படிங்கிறது விளையாட்டு நெறிமுறை. கேம் டெனன்ட் அப்படிங்கிறது குத்தகை எடுப்பவர். கேம்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது குள்ள நரித்தனம். கேம்ஸ்மேன்ஷிப். கேம்ஸ்டர் அப்படிங்கிறது சூதாட்டக்காரன். கேம்ஸ்டான்ஜியம் அப்படிங்கிறது புனரிக்களம் பாலுணவகம். புனரிக்களம் பாலுணவகம் தான் கேம் டான்ஜியம். அடுத்தது கேம் டீ அப்படின்னா பாலினச்சல். கேமிட் அப்படிங்கிறது பாலினச்சல். கேமிங் ஆக்ட் அப்படிங்கிறது சூதாட்ட சட்டம். கேமிங் ஹவுஸ் அப்படிங்கிறது சூதாடு களரி தான் கேமிங் ஹவுஸ். கேமர் அப்படிங்கிறது அகவை முதிர்ந்த பெண். காமர் அப்படின்னா அகவை முதிர்ந்த பெண். காமோன் அப்படிங்கிறது பாலூக்கி. காமோனோமானியா அப்படின்னா திருமண வெறி. கேமோனோமானியா அப்படின்னா திருமண வெறி. கேமோஃபோபியா அப்படின்னா திருமண அச்சம். காமெட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது விதிகளின் தொகுப்பு. கேண்டர் பாட்சி அப்படிங்கிறது ஆடவர் விருந்து. கேண்டர் பாட்சி அப்படின்னா ஆடவர் விருந்து. கேங் அப்படின்னா வேலையாள்களின் தொகுதி தான் என்னது கேங்கு. கேங் போர்டு அப்படிங்கிறது ஊடிணைப்பு வழி. படகு ஊடிணைப்பு வழி தான் கேங் போர்ட். கேங் மாஸ் டோர்ஸ் அப்படிங்கிறது தொகுதி வேலையாட்கள். கேங் போர்டு அப்படிங்கிறது ஊடிணைப்பு வழி. படகு ஊடிணைப்பு வழி. கேங் மாஸ் டோர்ஸ் அப்படின்னா தொகுதி வேலையாட்கள். கேங் மில்ஸ் அப்படிங்கிறது கூட்டு எந்திரங்கள். கேங் மவுல்டு அப்படின்னா திரள் வார்ப்பு. கேங் மவுல்டுனா திரள் வார்ப்பு. கேங் ஸ்விட்சஸ் அப்படிங்கிறது திரள் சொடுக்கிகள். கேங்வே அப்படின்னா கீழ்நில ஊடுவழி தான் கேங்வேனா கீழ்நில ஊடுவழி. கேங்வே கைடு அப்படிங்கிறது இடைவெளி காட்டி. கேங்வே கைடுனா இடைவெளி காட்டி. கேங் பஸ்டர் அப்படின்னா தகர்க்கும் காவலர். தகர்க்கும் காவலர். கேஞ்ச்மேன் அப்படின்னா தடச்சீரமைப்பாளர். கேங் பஸ்டர் அப்படின்னா தகர்க்கும் காவலர். கேஞ்ச்மேன்னா தடச்சீரமைப்பாளர். கேஞ்சர் அப்படின்னா அளவிடுவோன். கேஞ்சர்னா அளவிடுவோன். கேங்கிங் அப்படிங்கிறது பிணைத்தல்.
கேங்லியோ பிளாஸ்ட் அப்படின்னா நரம்பு முடிச்சு அரும்புதல். நரம்பு முடிச்சு அரும்புதல் தான் கேங்லியோ பிளாஸ்ட். கேங்லியோ ஃபார்ம் அப்படின்னா நரம்பு முடிச்சு உருவுடையதான் கேங்லியோ ஃபார்ம். கேங்லயன் அப்படின்னா நரம்பு முடிச்சு. நரம்பு முடிச்சு. கேங்க்ரைன் அப்படின்னா தசையலுகள். தசையலுகள். கேங்க்ரைனோசிஸ் அப்படின்னா அழுகர் பெருக்கம் தான் கேங்க்ரைனோசிஸ். கேங்ஸ்டரிசம் அப்படின்னா குழு அரம்பத்தனம் தான் கேங்ஸ்டரிசம். கேங்கியோ அப்படின்னா கனிம கழுவி. கேங்வே அப்படின்னா இழுவைப்பாதை. கேங்வே கைடு அப்படிங்கிறது நூலடிக்கிடை காட்டி தான் இது கேங்வே கைடு. கேங்வே ஸ்பேஸ் அப்படின்னா இடைவெளி இடம் தான் கேங்வே ஸ்பேஸ் தான் இடைவெளி இடம். கேனியன் அப்படின்னா பளிச்ச சுண்ணகை தான் என்னது கேனியன்னா பளிச்ச சுண்ணகை. கேனட் அப்படின்னா கடல் பறவை. கேனாய்டு அப்படின்னா அழகிய மீன் செதில்கள். கேனட்னா கடல் பறவை, கேனாய்டு அப்படிங்கிறது அழகிய மீன் செதில்கள். கேன்ட்ரை அப்படின்னா ஊன்று சாரம் தாங்கு சாரம். கால் அப்படிங்கிறது சிறைச்சாலை. கால் பேட் அப்படின்னா சிறைப்பறவை. கால் டெலிவரி அப்படின்னா குழு உசாவல் தான் கால் டெலிவரி. கால் ஃபீவர் அப்படின்னா சிறை காய்ச்சல். காலர் அப்படின்னா சிறை காவலர். கேப் அப்படின்னா இடைவெளி பிளவு. கேப் டிஜிட் அப்படின்னா இடைவெளி இலக்கம். கேப் டிஜிட் அப்படிங்கிறது இடைவெளி இலக்கம். கேப் கிராண்ட் அப்படின்னா இடை நல்கை. அடுத்ததாக கேப் சீர்ஸ் அப்படிங்கிறது இடைவெளி துணிப்பான்கள். கேப் சீர்ஸ்னா இடைவெளி. கேப்னா இடைவெளி. சீர்ஸ் அப்படிங்கிறது இடைவெளி துணிப்பான்கள். கேப் சீர்ஸ் இடைவெளி துணிப்பான்கள். கேப் அரஸ்டர் அப்படிங்கிறது இடைவெளி தடையன்னா கேப் அரஸ்டர். கேப் அப்படிங்கிறது வியப்பில் நிற்றல். கேப் அப்படின்னா வியந்து போய் நிற்கிறது. வியப்பில் நிற்றல். கேப்பர் அப்படிங்கிறது நத்தை வகை. கேப்போசிஸ் அப்படின்னா குறிப்பிட்ட இடைவெளி. குறிப்பிட்ட இடைவெளி. காரேஜ் அப்படிங்கிறது வண்டி கொட்டில். வண்டி பட்டறை தான் என்னது காரேஜ்னா வண்டி கொட்டில், வண்டி பட்டறை, காரேஜ். கார்ப் அப்படிங்கிறது சிறப்பாடை. சிறப்பாடை. கார்பேஜ் அப்படிங்கிறது கழிவுப்பொருள் குப்பை தான் என்னது கார்பேஜ்னா கழிவுப்பொருள் குப்பை. கார்ப்னா சிறப்பாடை. அடுத்தது கார்பேஜ் மேன் அப்படின்னா குப்பைக்காரன். கார்பேஜ்னா குப்பை, கார்பேஜ் மேன்னா குப்பைக்காரன். கார்பேஜ் பேட்ச் அப்படிங்கிறது கடலோர குப்பைக்கூளம் தான் கார்பேஜ் பேட்ச் அப்படிங்கிறது. கார்பாயில் அப்படின்னா குழப்பம். கார்பாயில்னா குழப்பம். கார்பாலஜி அப்படின்னா கழிவுப்பொருள் அறிவியல் தான் என்னது கார்பாலஜி. கார்கன் அப்படின்னா தட்டேந்தி. தட்டேந்தி. கார்டன் அப்படின்னா தோட்டம். கார்டன்னா தோட்டம். கார்கன் அப்படிங்கிறது தட்டேந்தி. கார்டன் அப்படின்னா தோட்டம். கார்டன் பாண்ட் அப்படின்னா தோட்டப்பிணைப்பு. கார்டன் கிராப் அப்படின்னா தோட்டப்பயிர். கார்டன் ஃபோர்க் அப்படிங்கிறது முள்கொத்தி மண்கொத்தி தான் கார்டன் ஃபோர்க்குன்னு சொல்கிறாங்க. கார்டன் லேண்ட் அப்படின்னா தோட்ட நிலம், தோட்டக்கால் தான் கார்டன் லேண்ட். கார்டன் பாட்ரி அப்படின்னா தோட்ட விருந்து. பாட்ரி அப்படிங்கிறது தோட்ட விருந்து. கார்டன் பாட்ரி. கார்டன் ரேக் அப்படின்னா குப்பை வாரி தான் கார்டன் ரேக். கார்டன் ஷீட் அப்படிங்கிறது தோட்ட இருக்கை. கார்டன் சப்பர்ப் அப்படிங்கிறது தோட்ட புறநகர். தோட்ட புறநகர். கார்டன் டிராக்டர் அப்படின்னா தோட்ட இயந்திர சுழல் கலப்பை தான் கார்டன் டிராக்டர். தோட்ட இயந்திர சுழல் கலப்பை கார்டன் டிராக்டர். கார்டன் வில்லேஜ் அப்படிங்கிறது தோட்ட சிற்றூர். தோட்ட சிற்றூர். கார்டனர் அப்படின்னா தோட்டக்காரர். கார்டனிங் அப்படின்னா தோட்ட வேலை, தோட்டக்கலை தான் கார்டனிங். கார் அப்படிங்கிறது ஆட்டுக்கால் மயிர். காரி ஃபால் அப்படின்னா கடல் பறவை. அப்படிங்கிறது கடல் பறவை. கார் அப்படிங்கிறது ஆட்டுக்கால் மயிர். காரி ஃபால் அப்படிங்கிறது கடல் பறவை. கார்கனி அப்படிங்கிறது நீல சிறகு வாத்து. கார்கனி அப்படிங்கிறது நீல சிறகு வாத்து. கார்கன் டியூன் அப்படிங்கிறது அப்படின்னா கார்கன்டியன் அப்படிங்கிறது பெருமை மிகு. கார்கரிசம் அப்படின்னா வாயளம்பு மருந்து தான் என்னது கார்கரிசம் அப்படிங்கிறது வாயளம்பு மருந்து. கார்கன்டியன் அப்படின்னா பெருமை மிகு. கார்கரிசம் அப்படின்னா வாயளம்பு மருந்து. காரிஷ் அப்படின்னா பகட்டொளி அழகுடைய தான் காரிஷ். கார்லாண்ட் அப்படின்னா மாலை. மாலை. கார்லாண்ட்ரி அப்படின்னா இலக்கிய மாலை தொகுதி. கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆடை வகைகள். கார்னர் அப்படின்னா தேக்குதல் ஒதுக்குதல். கார்மெண்ட்னா ஆடை வகைகள். கார்னர் தேக்குதல் ஒதுக்குதல். கார்னட் பேப்பர் அப்படின்னா கல்லறக்குத்தாள். கார்னிஷி அப்படிங்கிறது பற்றுகை பொருளுடையார் தான் கார்னிஷி ஆர்டர் அப்படின்னா பற்றுகை ஆணை. பற்றுகை ஆணை. கார்னிச்சர் அப்படின்னா ஒப்பனை பொருள். காரட் விண்டோ அப்படின்னா மச்சில் ஒன் சாளரம். அடுத்ததா காரட்டீர் அப்படிங்கிறது மச்சுவாளி தான் காரட்டீர். காரிக் அப்படின்னா முன்னணி நடிகர் தான் காரிக். காரிசன் அப்படின்னா கோட்டை காவல்படை காவற்கோட்டை தான் காரிசன். காரிக் அப்படிங்கிறது முன்னணி நடிகர். காரிசன் அப்படின்னா கோட்டை காவற்படை காவற்கோட்டை. காரிசன் இன்ஜினியர் அப்படின்னா கோட்டை காவல் பொறிஞர் தான் காரிசன் இன்ஜினியர். காரட் அப்படிங்கிறது கடல் வாத்தை காரட்னு சொல்கிறாங்க. காருலிட்டி அப்படிங்கிறது வாயாடித்தனம். காருலஸ் அப்படிங்கிறது அதிகம் பேசுகிற. காருலிட்டி அப்படின்னா வாயாடித்தனம்.
கார்ச்சர் அப்படிங்கிறது காப்பு கயிறு, இழுப்பு கயிறு தான் என்னது கார்ச்சர். காட்ரோட்டமி அப்படின்னா இரைப்பை துளையறுவை. இரைப்பை துளையறுவை தான் காட்ரோட்டமி. காருலஸ் அப்படின்னா மிகைப்பேச்சு. கேஸ் அப்படின்னா எரிவளி. கேஸ் அட்சார்ப்ஷன் அப்படின்னா வளி வெறியுறிஞ்சல் தான் கேஸ் அட்சார்ப்ஷன். கேஸ் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது எரிவளி முகமைகள் தான் என்னது கேஸ் ஏஜென்சிஸ். கேஸ் அனலைசர் அப்படின்னா வளி பகுப்பாய்வு பொறி தான் கேஸ் அனலைசர். கேஸ் அரஸ்டர் அப்படின்னா வளி தடைய பொறி தான் கேஸ் அரஸ்டர். கேஸ் பேக் அப்படின்னா வலிப்பை. கேஸ் பாம்ப் அப்படின்னா வலிக்குண்டு. கேஸ் ப்ராக்கெட் அப்படிங்கிறது வலி விளக்கு மாட்டி தான் கேஸ் ப்ராக்கெட். கேஸ் பிரேசிங் அப்படின்னா வலி பற்ற வைப்பு தான் கேஸ் பிரைசிங். கேஸ் செயின் அப்படின்னா வலி தொடரி தான் கேஸ் செயின். கேஸ் சாம்பர் அப்படின்னா வலியறை. கேஸ் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா வலி நிறச்சாரல் வலி நிற பகுப்பு தான் என்னது கேஸ் குரோமோட்டோகிராஃபி. வலி நிறச்சாரல் வலி நிற பகுப்பு. கேஸ் சிலிண்டர் அப்படின்னா வலியுருளை எரிவளிக்கலன் தான் கேஸ் சிலிண்டர். வலியுருளை எரிவளிக்கலன் கேஸ் சிலிண்டர். கேஸ் டைஹைட்ரேட்டர் அப்படின்னா வளிம நீர்நீக்கி. கேஸ் டைஹைட்ரேட்டர் அப்படின்னா வளிம நீர்நீக்கி. கேஸ் எமிஷன் அப்படிங்கிறது வளி உமிழ்வு. கேஸ் ஃபில்டு லேம்ப் அப்படின்னா வளி நிரம்பிய விளக்கு. வளி நிறை விளக்கு தான் கேஸ் ஃபில்டு லேம்ப். கேஸ் ஃபில்டு டியூப் அப்படின்னா வலி நிரம்பிய குழல். வலிக்குழல் தான் கேஸ் ஃபில்டு டியூப்பு. கேஸ் ஃபில்டர் அப்படின்னா வளிம வடிப்பி தான் கேஸ் ஃபில்டர். கேஸ் கேங்க்ரினி அப்படின்னா வளிம ஆளுகள். கேஸ் கவர்னர் அப்படின்னா வலி ஆடி. கேஸ் கன் அப்படின்னா வலி துமுக்கி. கேஸ் ஜார் அப்படின்னா வலிச்சாடி. கேஸ் நிமாட்டிஸ் கேஸ் கைன்மேட்டிஸ் அப்படின்னா வலிமை இயங்கியல். கேஸ் லைட் அப்படின்னா வலி விளக்கு. கேஸ் லைட்டிங் அப்படின்னா வினா வலி தூண்டல் தான் கேஸ் லைட்டிங். கேஸ் மாஸ்க் அப்படின்னா நச்சுவலி தடுப்பு முகமூடி கவசம் தான் கேஸ் மாஸ்க். நச்சுவலி தடுப்பு முகமூடி கவசம். கேஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்னா வலிமை விசையியல். வலிமை விசையியல். கேஸ் ப்ரொடியூசர் அப்படின்னா வலிமை தயாரிப்பான். கேஸ் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னா வலிமை குளிர்பதன பொறி. கேஸ் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது வலிமை குளிர்பதன பொறி. கேஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னா வளிம வெப்பநிலைமானி. கேஸ் டங்க்ஸ் அப்படிங்கிறது வளிக்குறடு. கேஸ் விஸ்காசிட்டி அப்படின்னா வளிம பாகுமை தான் கேஸ் விஸ்காசிட்டி. கேஸ் வெல்டிங் அப்படிங்கிறது ஆவி பற்ற வைப்பு வளிம பற்ற வைப்பு தான் கேஸ் வெல்டிங். கேஸ் வெல் அப்படின்னா வலிக்கிணறு. வெல்லுனா கிணறு, கேஸ்னா வலிக்கிணறு. கேஸ் பேக் அப்படிங்கிறது வெத்து வெயிட்டு. கேஸ் பேக்னா வெத்து வெயிட்டு. வெத்து வெயிட்டு. கேஸ்கோனேட் அப்படின்னா பீற்றல். கேசிலியர் அப்படிங்கிறது வழிவிளக்கு. கேஸ் என்ஜின் அப்படிங்கிறது வழிப்பொறி. கேஸ் என்ஜின் அப்படின்னா வழிப்பொறி. காஷ் அப்படின்னா ஆழவெட்டுப்புண். ஆழவெட்டுப்புண் தான் காஷ். காசிஃபிகேஷன் அப்படின்னா ஆவியாக்குதல். கேசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆவியாக்குதல். கேசிஃபயர் அப்படின்னா வளிமமாக்கி. கேசிஃபிகேஷன் ஆவியாக்குதல். கேஸ்கட் அப்படிங்கிறது இணைப்பிறுக்கி. கேசோலைன் அப்படின்னா வலி எரி நெய் கல் நெய் தான் என்னது கேசோலைன். கேசோமீட்டர் அப்படின்னா வளிமானி தான் வளிமானி. கேசோமெட்ரி அப்படின்னா வளிமானியல் தான் கேசோமெட்ரி. கேஸிடு அப்படின்னா குற்றுணர்வு தான் கேஸிடு. கேஸ் செல் அப்படிங்கிறது நச்சுப்பு வலிக்குண்டு. கேஸ்ட்ரல் க்ரூவ் அப்படிங்கிறது இரைப்பை குழல். கேஸ்ட்ரால்ஜியா அப்படின்னா சூளை. கேஸ்ட்ரல் க்ரூவ் அப்படிங்கிறது இரைப்பை குழல். கேஸ்ட்ரால்ஜியா அப்படிங்கிறது சூளை. அடுத்ததா கேஸ்ட்ரக்டோமி அப்படிங்கிறது இரைப்பை பகுதி நீக்க அறுவை தான். கேஸ்ட்ரிக் ரூகை அப்படின்னா இரைப்பை உட்புற மடிப்புகள் தான் கேஸ்ட்ரிக் ரூகை அப்படிங்கிறாங்க. கேஸ்ட்ரோ வாஸ்குலார் அப்படின்னா செரிமான குழாய். கேஸ்ட்ரோ வாஸ்குலார் அப்படிங்கிறது செரிமான குழாய். கேஸ்ட்ரோகோயல் அப்படின்னா இரைப்பை குழி வந்து கேஸ்ட்ரோகோயல். எண்டரோஸ்டமி அப்படின்னா இரைப்பை சிறுகுடல் இணைப்பு தான் கேஸ்ட்ரோ எண்டரோஸ்டமி. கேஸ்ட்ராலஜி அப்படின்னா சமையல் நூல். கேஸ்ட்ரோமைசிட்டஸ் அப்படின்னா இரைப்பை செல்கள். அப்படிங்கிறது இரைப்பை செல்கள். கேஸ்ட்ரோனோம் அப்படிங்கிறது சமையற் செவ்வி காண்பவர் தான் கேஸ்ட்ரோனோம். கேஸ்ட்ரோனோமிக்ஸ் அப்படின்னா வயிற்றியல் தான் வயிற்றியல். கேஸ்ட்ரோனமி அப்படின்னா சுவையுணவு கலை. கேஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது சமையல் நூல். கேஸ்ட்ரானமி அப்படின்னா சுவையுணவு கலை. கேஸ்ட்ரோஃபிலன் தெரப்பி அப்படின்னா பசியாற்று நேயம் தான் பசியாற்று நேயம். கேஸ்ட்ரோபாட் அப்படிங்கிறது அகடூரி. கேஸ்ட்ரோஃபிலன் தெரப்பினா பசியாற்று நேயம். கேஸ்ட்ரோபாட் அகடூரி. கேஸ்ட்ரோஸ்கோப் அப்படின்னா இரைப்பை அகநோக்கி தான் கேஸ்ட்ரோஸ்கோப். கேஸ்ட்ரூலா அப்படின்னா மூவடுக்கு கருக்கோளம் தான் கேஸ்ட்ரூலேஷன் அப்படின்னா கருக்கோள உருவாக்கம் தான் கேஸ்ட்ரூலேஷன். கேஸ் டர்பைன் அப்படின்னா வளிச்சுழலி. கேஸ் ஜூன் அப்படின்னா வளிமண்டலம். கேட் அப்படின்னா முன்வாயில். உக்கடை கேட்டுங்கிறத முன்வாயில் சொல்கிறாங்க, உக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட் சாம்பர் அப்படின்னா படையலறை.
கேட் கீப்பர் அப்படின்னா வாயில் காப்பாளர், வாயில் காவலர் தான் கேட் கீப்பர். கேட் மணி அப்படின்னா நுழைவு கட்டணம். கேட் பாஸ் அப்படின்னா நுழைவுச் சீட்டு. கேட் ரெஜிஸ்டர் அப்படின்னா நுழைவு பதிவேடு. கேட் பாஸ்னா நுழைவு சீட்டு, கேட் ரெஜிஸ்டர் அப்படின்னா நுழைவு பதிவேடு. கேட்வே அப்படின்னா வாயிற்பாதை நுழைவாயில். கேட் கிராஷர் அப்படிங்கிறது அலையா விருந்தாளியா கேட் கிராஷர் அப்படிங்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா பகுதி வாழ்வோர் தனி வழி தான் கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் பேட்டர்ன் அப்படின்னா வாயில் தோரணி தான் கேட்டட் பேட்டர்ன். கேதர் அப்படின்னா ஒருங்கு கூடு திரட்டு தான் என்னது கேதர்னா ஒருங்கு கூடு திரட்டு. கேதர் அப்படின்னா ஒன்று சேர்க்கிறது. அடுத்ததாக கேதர்டு அப்படிங்கிறது குழுமிய கூடியிருந்த திரண்ட தான் கேதர்டு. கேதரிங் அப்படின்னா கூட்டம். கேதரிங் க்ரை அப்படிங்கிறது பொருணர் கூ ஒளி. கேதரிங் க்ரை அப்படிங்கிறது பொருணர் கூ ஒளி. காட்சி அப்படின்னா திறமையற்ற. கவுச்சி அப்படிங்கிறது திறமையற்ற. கவுச்சரி அப்படிங்கிறது நயமற்ற செயல், பண்பின்மை தான் கவுச்சரி. காட்ஸ் அப்படின்னா பகட்டு அணிகலன் தான் காட்ஸ் அப்படின்னா பகட்டு அணிகலன். காடி அப்படிங்கிறது கல்லூரி பெருவிருந்து. காடினா கல்லூரி பெருவிருந்து. காடி டே அப்படிங்கிறது களியாட்ட நாள். காயேஜ் அப்படின்னா அளவு தான் காயேஜ் பின்ஸ் அப்படின்னா அச்சுச்சறுக்கு சட்டப்பிணை பூசிகள். காயேஜ் பின்ஸ் அப்படிங்கிறது அச்சுச்சறுக்கு சட்டப்பிணை பூசிகள் தான் காயேஜ் பின்ஸ் அப்படிங்கிறது. காயேஜ் தியரி அப்படின்னா அளவி கோட்பாடு. காயேஜ்னா அளவி, காயேஜ் தியரி அப்படிங்கிறது அளவி கோட்பாடு. காயேஜிங் கிளாஸ் அப்படின்னா அளவி. கால்ட் அப்படிங்கிறது களிப்பாறை படுகை தான் கால்ட். காய்ஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னா மென்துணி வளைக்கட்டு தான் காய்ஸ் ட்ரெஸ்ஸிங். காவேஜ் அப்படின்னா வழிந்தூட்டல் குழல் வலியூட்டல்னா காவேஜ். காவல் அப்படின்னா நடுவர் கை சுத்தி தான் காவல். காவோட்டி அப்படின்னா நாட்டுப்புற ஆடல் வகை தான் காவோட்டி. கவுகிங் சார்ஜ் அப்படிங்கிறது குற்றப்பார்வை. குற்றப்பார்வை தான் கவுகிங் சார்ஜ். கவுகி அப்படிங்கிறது அருவருப்பான நடை தான் என்னது கவுகி. கவுசி அப்படின்னா நனியுடை மகிழ்வு தோற்றம் தான் என்னது கவுசி. கேசம் அப்படிங்கிறது களிப்பேறு வகை மகிழ்ச்சி வாய்ந்த. கேசம் அப்படின்னா களிப்பேறு வகை மகிழ்ச்சி வாய்ந்த. கேஸ் அப்படின்னா கருத்தூன்றிய நோக்கு தான் கேஸ். கேஸ் ஹவுண்ட் அப்படிங்கிறது வேட்டை நாய். கேஸ்னா கருத்தூன்றிய நோக்கு. கேஸ் கவுண்ட் அப்படிங்கிறது வேட்டை நாய். கேஸ் போ அப்படிங்கிறது கோடை இல்லம் தான் கேஸ் போ. கேசலி அப்படின்னா மணப்புமான். கேசலர் ஐடு கேர்ள் அப்படின்னா விழிமங்கை. கெசட்டி அப்படிங்கிறது அரசிதழ். கெசட்டீர் அப்படிங்கிறது அட்டவணைப்படுத்துதல். கெசட் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா சிறப்பு அரசிதழ். கெசட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா அரசிதழ் அறிவிக்கை. கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரி, அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர் தான் கெசட்டட் ஆஃபீஸர். கெசட்டீர் அப்படிங்கிறது விவரச்சுவடி, அட்டவணைப்படுத்துதல் தான் கெசட்டீர். கேசிங் ஸ்டாக் அப்படின்னா தூற்றப்படுபவர் தான் கேசிங் ஸ்டாக். கேசோஜீன் அப்படின்னா குடிநீர் வகை. கியர் அப்படிங்கிறது விசைமாற்றி. கியரிங் அப்படிங்கிறது பல்லிணைப்பு. கியர்னா விசைமாற்றி, கியரிங் அப்படிங்கிறது பல்லிணைப்பு. கெக் அவுட் அப்படிங்கிறது விருப்ப வினை ஆர்வலர் தான் கெக் அவுட். கீக் அப் அப்படிங்கிறது விரைந்து செல். கீக் அப் அப்படிங்கன்னா விரைந்து செல்றது கீக் அப். கீக்டு அப்படின்னா உற்சாகமாக இருத்தல் தான் கீக்டு. கீக் ஃபெஸ்ட் அப்படின்னா வேட்பமொழிதல். கீக் ஃபெஸ்ட்டு. கீகன்னா அப்படிங்கிறது எரியூட்டும் இடம் தான் கீகன்னா. கெய்ஸ்ட் அப்படின்னா ஆர்வத்திறம் தான் கெய்ஸ்ட். கெய்ஸ்டோனோகாமி அப்படின்னா அயற்கலப்பு. கெய்டனோகாமி அப்படிங்கிறது அயற்கலப்பு தான் கெய்டனோகாமி. கீக்டுனா உறக்கமாக இருத்தல். கீக் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது வேட்பமொழிதல். கீகனா அப்படின்னா எரியூட்டும் இடம். கெய்ஸ்ட் அப்படிங்கிறது ஆர்வத்திறம். கெய்டனோகாமி அப்படிங்கிறது அயற்கலப்பு. ஜெலஸ்மஸ் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நோய் சிரிப்பு தான் ஜெலஸ்மஸ். ஜெலஸ்டிக் அப்படின்னா சிரிப்பு சார்ந்ததான் ஜெலாஸ்டிக். ஜெலாட்டின் அப்படின்னா ஊன்பசை. ஜெலஸ்டிக்னா சிரிப்பு சார்ந்த, ஜெலாட்டின் ஊன்பசை. ஜெலேஷன் அப்படின்னா திண்மத்தன்மை. ஜெலேஷன். ஜெல்டர் அப்படிங்கிறது விரையடிப்போன் காயடிப்போன் தான் ஜெல்டர். ஜல்பி அப்படிங்கிறது உடற்பயிற்சி கூட தம்படம் தான் ஜல்பி. ஜெல் ஃபில்டரேஷன் அப்படின்னா களிம வடிப்பு. ஜெல் ஃபில்டரேஷன் களிம வடிப்பு. ஜெலீட் அப்படிங்கிறது கடுங்குளிர். ஜெலீடுனா கடுங்குளிர். ஜெலைன் டைட் அப்படிங்கிறது வெடிமருந்து வகை. ஜெலைன் டைட் அப்படின்னா வெடிமருந்து வகை. ஜெலட்டோலஜிஸ்ட் அப்படின்னா சிரிப்பாய்வு மருத்துவர். இங்கே ஜெலஸ்டிக் அப்படிங்கிறது சிரிப்பு சார்ந்த. ஜெலஸ்மஸ் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நோய் சிரிப்பு ஜெலஸ்மஸ். இங்கே ஜெலட்டோலஜிஸ்ட் அப்படின்னா சிரிப்பாய்வு மருத்துவர். ஜெல் டைம் அப்படிங்கிறது அரை திண்ம நேரம் தான் ஜெல் டைம். ஜெம் கிளிப்ஸ் அப்படிங்கிறது தாள் இடுக்கிகள். ஜம்மா அப்படின்னா தளிர் மொட்டு. ஜம்மாசியஸ் அப்படின்னா முட்டு போன்ற. ஜம்மானா தளிர் மொட்டு, ஜம்மாசியஸ்னா முட்டு போன்ற. ஜம்மேஷன் அப்படின்னா அரும்புதல். ஜம்மாலஜி அப்படிங்கிறது மணிக்கற்கள் இயல் தான் ஜம்மாலஜி. ஜம்முலேஷன் அப்படின்னா மரபு கூறு தான் ஜம்முலேஷன். ஜம்யூல் அப்படின்னா அரும்பு. ஜெம்ஸ் பாக் அப்படின்னா மான் வகை. ஜென் பேங்க் அப்படிங்கிறது மரபியல் தரவகம். ஜென் பேங்க்னா மரபியல் தரவகம். ஜெண்டார்மி அப்படின்னா மலைக்குவடு. மலைக்குவடு.
ஜெண்டர் மெரி அப்படின்னா படைக்கல பிரிவு. ஜெண்டர் மெரி அப்படிங்கிறது படைக்கல பிரிவு. ஜெண்டர் ஐடியாலிட்டி அப்படின்னா பாலின அடையாளம் தான் ஜெண்டர் ஐடியாலிட்டி. ஜீன் பேங்க் அப்படின்னா மரபணு வங்கி. ஜீன் ஃப்ளோ அப்படின்னா மரபியல் ஆய்வு தான் ஜீன் ஃப்ளோ. ஜீன் கன் அப்படின்னா மரபணு துமுக்கி தான் ஜீன் கன். ஜீன் லைப்ரரி அப்படின்னா மரபணு அறிவகம், மரபணு நூலகம் தான் ஜீன் லைப்ரரி. ஜீன் பூல் அப்படின்னா மரபணு சேமிப்பகம் தான் ஜீன் பூல். ஜீன் ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது மரபணு ஒட்டுதல். ஜீன் பூல் அப்படின்னா மரபணு சேமிப்பகம். ஜீன் ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது மரபணு ஒட்டுதல். ஜீன் தெரப்பி அப்படின்னா மரபணு மருத்துவம். ஜீனாலஜிக்கல் அப்படிங்கிறது குடிவழிக்குரிய மரபுக்குரிய தான் ஜீனாலஜிக்கல். ஜீனாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா மரபு வழி வரலாறு தான் ஜீனாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. ஜீனாலஜிக்கல் டேபிள் அப்படின்னா குடிமரபு அட்டவணை. ஜீனாலஜிக்கல் டேபிள் அப்படிங்கிறது குடிமரபு அட்டவணை. ஜீனாலஜிக்கல் டேபிள் அப்படின்னா குடிமரபு பட்டியல். ஜீனாலஜிக்கல் டேபிள் அப்படின்னா குடிமரபு அட்டவணை, குடிமரபு பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீனியாலஜிஸ்ட் அப்படின்னா குடிவழி ஆய்பவர். ஜீனியாலஜி அப்படின்னா கால்வழி, குடிமரபு வரலாறு, குடிவழி மரபு வழிமுறை, மரபு வழியியல். அதாவது மரபு வழியியல் பொதுவாக குடிமரபு வரலாறு, மரபு வழியியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜென்ரல் அப்படின்னா பொது. ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். ஜென்ரல் எபிலிட்டி ஜிஏடி அப்படின்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட், பொது திறனறி தேர்வு. ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா பொது நிர்வாகம். ஜென்ரல் அலோவன்ஸ் அப்படின்னா பொதுப்படி. ஜென்ரல் பாடி அப்படின்னா பொதுக்குழு. ஜென்ரல் பாடி அப்படிங்கிறது பொதுக்குழு. ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பொது கூறுகள் சட்டம். ஜென்ரல் கண்ட்ரோல் அப்படின்னா பொது கட்டுப்பாடு தான் ஜென்ரல் கண்ட்ரோல். ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பொது விவரிப்பு. ஜென்ரல் டிராயிங் அப்படின்னா பொது வரைபடம். ஜென்ரல் எஜுகேஷன் அப்படின்னா பொது கல்வி. ஜென்ரல் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது பொது முன்னறிவிப்பு. ஜென்ரல் ஃபண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பொது நிதி கணக்கு தான் ஜென்ரல் ஃபண்ட் அக்கௌண்ட். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பொது மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை தான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது பொது விளக்க குறிப்பேடு. ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு. ஜென்ரல் மெடிசின் அப்படின்னா பொது மருத்துவம். ஜென்ரல் ஆர்டர் அப்படிங்கிறது பொது ஆணை. ஜென்ரல் ஆர்டர்ஸ் அபவுட் ஃபைன்ஸ் அப்படின்னா தண்டம் பற்றிய பொது ஆணைகள் தான் ஜென்ரல் ஆர்டர்ஸ் அபவுட் ஃபைன். ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னா பொது அதிகாரம் வழங்கல் ஆவணம் தான் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி, பொது அதிகாரம் வழங்கல் ஆவணம். ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது பொது கொள்கைகளும் விதிகளும் தான் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா அப்படின்னா சட்டத்தின் பொது கோட்பாடுகள் தான் ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. ஜென்ரல் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது பொது வருங்கால வைப்பு நிதி தான் ஜென்ரல் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. ஜென்ரல் பர்பஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னா பொது பயன்பாடுகள், பொது நோக்கங்கள் தான் ஜென்ரல் பர்பஸ். ஜென்ரல் ரெகுலேஷன் அப்படின்னா பொது ஒழுங்குமுறை தான் ஜென்ரல் ரெகுலேஷன், பொது ஒழுங்குமுறை தான் ஜென்ரல் ரெகுலேஷன். ஜென்ரல் ரீமார்க்ஸ் அப்படின்னா பொது குறிப்புரைகள். ஜென்ரல் ரீமார்க்ஸ் அப்படிங்கிறது பொது குறிப்புரைகள். ஜென்ரல் ரிசர்வ் அப்படிங்கிறது பொது ஒதுக்கியிருப்பு தான் ஜென்ரல் ரிசர்வ், பொது ஒதுக்கியிருப்பு ஜென்ரல் ரிசர்வ். ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட் அப்படிங்கிறது பொது சேமநிதி. ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னா பொது சேமநிதி தான் ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட். ஜென்ரல் ரெவ்யூ அப்படிங்கிறது பொது ஆய்வு, பொது மதிப்பீடு தான் ஜென்ரல் ரெவ்யூ. ஜென்ரல் செக்ஷன் அப்படின்னா பொது பிரிவு. ஜென்ரல் செக்ஷன் அப்படிங்கிறது பொது பிரிவு. ஜென்ரல் சிமிலாரிட்டி அப்படிங்கிறது பொது ஒப்புமை தான் ஜென்ரல் சிமிலாரிட்டி, பொது ஒப்புமை. ஜென்ரல் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிறது பல்பொருள் அங்காடி. ஜென்ரல் ஸ்டோர்ஸ்னால் பல்பொருள் அங்காடி. ஜென்ரல் சர்வே அப்படிங்கிறது பொது ஆய்வு, பொது நோட்டம், பொது அளக்கை தான் ஜென்ரல் சர்வே. ஜென்ரலியா அப்படிங்கிறது பொது கோட்பாடுகள் தான் ஜென்ரலியா. ஜென்ரலியா கிளாஸ் அப்படின்னா பொது கோட்பாட்டு பகுப்பு தான் ஜென்ரலியா கிளாஸ் அப்படிங்கிறது. ஜென்ரலைசேஷன் அப்படின்னா பொதுமையாக்கல். ஜென்ரலைஸ்டு கிளிக்யூ அப்படிங்கிறது பொதுமைப்படுத்திய தனிக்குழு தான் ஜென்ரலைஸ்டு கிளிக்யூ. ஜென்ரலி அப்படின்னா பெரும்பாலும் பொதுவாக. ஜெனரேட் அப்படிங்கிறது உண்டாக்கு, உருவாக்கு, பிறப்பி தான் என்னது ஜெனரேட். ஜெனரேஷன் அப்படின்னா தலைமுறை. ஜெனரேஷன் மியூட் அப்படிங்கிறது பேச்சை தவிர்ப்பி. ஜெனரேஷன் ஸ்க்ரால் அப்படின்னா கணினி கைபேசி தலைமுறை தான் ஜெனரேஷன் ஸ்க்ரால். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அப்படிங்கிறது மரபு வழியாக. ஜெனரேட்டிவ் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய. ஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னா ஆக்கத்திறன் தான் ஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி. ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது மகரந்த இளைம பெருக்கம் தான் ஜெனரேட்டிவ் செல். ஜெனரேட்டர் அப்படின்னா மின்னாக்கு கருவி தான் ஜெனரேட்டர். ஜெனரேட்டர் பஸ் பார்ஸ் அப்படின்னா மின்வாய் கட்டை தான் ஜெனரேட்டர் பஸ் பார்ஸ். ஜெனரோசிட்டி அப்படிங்கிறது தாராள மனப்பான்மை. ஜெனரோசிட்டி அப்படிங்கிறது தாராள மனப்பான்மை, பெருந்தன்மை என்னதான் ஜெனரோசிட்டி. ஜெனரவுஸ் அப்படிங்கிறது கொடை பண்புடைய பெருந்தன்மையானதான் ஜெனரஸ். ஜெனித்ரியாக்ஸ் அப்படின்னா பிறப்பியம். ஜெனட்டிக் ட்ரிப்ட் அப்படின்னா மரபியல் நகர்வு. ஜெனட்டிக் ட்ரிப்ட் அப்படிங்கிறது மரபியல் நகர்வு. ஜெனித்ரியாக்ஸ் அப்படின்னா பிறப்பியம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மரபணு பொறியியல் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் ஈக்வாலிபிரியம் அப்படின்னா மரபணு சமநிலை தான் ஜெனட்டிக் ஈக்வாலிபிரியம். ஜெனட்டிக் பியூரிட்டி அப்படின்னா இன தூய்மை. ஜெனட்டிசிஸ்ட் அப்படின்னா ஜெனட்டிசிஸ்ட் அப்படின்னா மரபியல் பயிலுனர், மரபியல் வல்லுநர் தான் ஜெனட்டிசிஸ்ட் அப்படிங்கிறது. ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா மரபு வழி பண்பியல்.
ஜெனீவன் தியாலஜி அப்படின்னா இறை கோட்பாடு. ஜெனீவன் தியாலஜி இறை கோட்பாடு. ஜெனியாலிட்டி அப்படின்னா இன்னிணக்கமுடைய. ஜெனியாலிட்டி அப்படிங்கிறது இன்னிணக்கமுடைமை தான் ஜெனியாலிட்டி. ஜெனிட்டல் ஓப்பனிங் அப்படிங்கிறது இனப்பெருக்க துளை. ஜெனிட்டிவ் அப்சொல்யூட் அப்படின்னா மொழித்தொடர். ஜெனிட்டிவ் அப்சொல்யூட்னா மொழித்தொடர். ஜீனியஸ் அப்படிங்கிறது கூர்மத்தியர் அறிஞர் தான் ஜீனியஸ். ஜீனியஸ் லோகி அப்படின்னா அணங்கு. அணங்குனா என்னது? தேவதை. அணங்குனா தேவதை. நம்ம தமிழில் வந்து பெண் தெய்வம் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஜீனியஸ் லோகி. ஜெனோ கேக் அப்படிங்கிறது மாப்பண்ட வகை தான் ஜெனோ கேக். ஜெனோசைடு அப்படின்னா இனப்படுகொலை, மாந்த படுகொலை தான் ஜெனோசைடு. ஜெனோம் அப்படிங்கிறது மரபணு தொகுதி. ஜீனோம் அப்படின்னா மரபணு தொகுதி. இங்கே ஜீனோசைடு அப்படிங்கிறது இனப்படுகொலை, மாந்த படுகொலை. ஜீனோம் அப்படிங்கிறது மரபணு தொகுதி. ஜீனோம் ஸ்டடி அப்படின்னா மரபணு ஆய்வு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி, மன்னிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஜீனோடைப் அப்படிங்கிறது மரபு வகை. ஜென்ட்ரி அப்படிங்கிறது வகைமை இலக்கியம். ஜென்ட்ரினா வகைமை இலக்கியம். ஜென்ட்ரி பெயிண்டிங் அப்படிங்கிறது நடைமுறை ஓவியம், ஓவியப்பாணி. ஜென்ஸ் டார்மஸ் அப்படிங்கிறது வடிவம். ஜென்ஸ் டார்மஸ்னா வடிவம். ஜென்டிலிசம் அப்படின்னா உயர் நடத்தை. ஜென்டியன் பெட்டர் அப்படிங்கிறது ஊட்ட மருந்து. ஜென்டில் அப்படின்னா மரியாதை. ஜென்டில் அப்படிங்கிறது குடிப்பண்புடைய, பணி விணக்கமுடைய தான் ஜென்டில். ஜென்டில் கிராஃப்ட் அப்படின்னா மீன்பிடி தொழில். ஜென்டில் ரீடர் அப்படிங்கிறது மண்பமைதி. ஜென்டில் கிராஃப்ட் அப்படின்னா மீன்பிடி தொழில். ஜென்டில் ரீடர் அப்படின்னா பண்பமைதி. ஜென்டில் ஃப்ளோக்ஸ் அப்படின்னா நற்குடி மக்கள். ஜென்டில்ஹுட் அப்படிங்கிறது நற்குடி இயல்பு. ஜென்டில்மேன் அப்படின்னா நற்குடியாளர், பண்பாளர், பெருமகன் தான் ஜென்டில்மேன். ஜென்டில்மேன் அட் ஆர்ம்ஸ் அப்படின்னா மெய்காப்பாளர். ஜென்டில்மேன் கேடக்ட் அப்படிங்கிறது படை கல்லூரி முதிர் மாணவன் தான் ஜென்டில்மேன் கேடக்ட். ஜென்டில்மேன்ஹுட் அப்படிங்கிறது பெருந்தகைமை தான் ஜென்டில்மேன்ஹுட். ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது பண்பாளர் உடன்பாடு, விழுமியர் உடன்பாடு, எழுதா உடன்படிக்கை தான் ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஜென்டில் விமன் அப்படின்னா நற்பெருமாட்டி தான் ஜென்டில் விமன். ஜெனுஃப்ளெக்ட் அப்படிங்கிறது மண்டியீடு. அப்படின்னா மண்டியீடு. ஜென்டில் மேன் அப்படின்னா நற்குடியாளர், பண்பாளர், பெருமகன் வரும். ஜென்டில் விமன் அப்படின்னா நற்பெருமாட்டி. ஜெனுஃப்ளெக்ட் அப்படின்னா மண்டியீடு. ஜெனுஃப்ளெக்ஷன் அப்படின்னா முழந்தாள் வணங்குகை. ஜெனியூ அப்படின்னா உண்மையான, நம்ப தகுந்த. ஜெனியூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாக இருக்கணும், நம்ப தகுந்ததாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஜெனியூன்லி அப்படின்னா உண்மையாக. ஜென்யூனஸ் அப்படிங்கிறது உண்மை, நேர்மை. ஜியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா நிலவேதியியல். ஜியோ அக்காஸ்டிக்ஸ் அப்படின்னா புவி ஒளியியல். ஜியோ பயோட்டிக் அப்படிங்கிறது வரல் நில உயிரி தான் ஜியோ பயோட்டிக். வரல் நில உயிரி ஜியோ பயோட்டிக். ஜியோடெசி அப்படிங்கிறது நில வடிவவியல் தான் ஜியோடெசி. ஜியோடெட்டிக் சர்வேயிங் அப்படின்னா புவிப்பரப்பு அளவாய்வு தான் ஜியோடெட்டிக் சர்வேயிங். ஜியோ ஃபென்சிங் அப்படின்னா புவி வேலி தான் ஜியோ ஃபென்சிங். ஜியோகிராஃபர் அப்படின்னா நில வரைவியல் அறிஞர். ஜியோகிராஃபர் அப்படின்னா நில வரைவியல் அறிஞர். ஜியோகிராஃபிக்கல் அப்படிங்கிறது நில வரைவியல் சார்ந்ததான் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா சிதறி கிடத்தல். ஜியாகிரபிக்கல் டிவிஷன்ஸ் அப்படின்னா நில வரைவியல் பிரிவுகள் தான் ஜியாகிரபிக்கல் டிவிஷன்ஸ். ஜியாகிரபிக்கல் ஃபேசட் அப்படின்னா நிலவியல் பட்டை தான் ஜியாகிரபிக்கல் ஃபேசட். ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது புவி தரவல் அமைப்பு தான் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், புவி தரவல் அமைப்பு. ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன் அப்படின்னா புவியியல் தனிமைப்படுத்தல் தான் ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன். ஜியாகிரபிக்கல் மைல் அப்படின்னா நிலவரை இடைத்தொலைவு தான் ஜியாகிரபிக்கல் மைல். நிலவரை இடைத்தொலைவு. மைல்னா என்னது? தொலைவு, ஒரு தொலைவை குறிக்கும். ஜியாகிரபிக்கல் மைல்னா நிலவரை இடைத்தொலைவு. ஜியாகிரபி அப்படின்னா நிலவரைவியல், புவியியல். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா நில விலக்கியல் தான் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஜியோலாட்ரி அப்படின்னா புவி வழிபாடு தான் ஜியோலாட்ரி. ஜியோ லொகேஷன் அப்படின்னா இணைய பயனர் இருப்பிடம் காட்டல் தான் ஜியோ லொகேஷன், இணைய பயனர் இருப்பிடம் காட்டல். ஜியாலஜிக்கல் ஸ்பெக்சியேஷன் அப்படின்னா கால சிறப்பினமாதல். ஜியாலஜிக்கல் ஸ்பெக்சியேஷன் அப்படிங்கிறது கால சிறப்பினமாதல். ஜியாலஜி அப்படின்னா மண்ணியல் நிலவியல் தான் ஜியாலஜி. ஜியோமான்சி அப்படின்னா மண் குறிக்கணிப்பு தான் ஜியோமான்சி. மார்பாலஜிக்கல் மேப் அப்படின்னா நில வடிவியல் படம் தான் மார்பாலஜிக்கல் மேப்பு. ஜியோமெட்ரிக் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா வடிவியல் கொள்திறம் தான் ஜியோமெட்ரிக் கெப்பாசிட்டன்ஸ். ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ் அப்படின்னா வடிவ மாற்றுரு தான் ஜியோமெட்ரிக் ஐசோமர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 15 பேஜஸ் ஆஃப் ஜி சீரீஸ் ஆச்சிச்சல் அகராதி வந்து பார்த்துருக்கோம். இது வந்து வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான், ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரிவிஷனுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.